நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தெம்பு, நம்பிக்கை ஆகியவற்றாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல தெளிவாக, மன நிறைவாக, அமைதியாக வாழி என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் தேவா குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில நாம டெய்லி இரவு 9:30 to 10:30 மணி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 மணித்துளிகள் ஒரு நாள் 24 hours a day அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசித்து விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து புத்தகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம அடைஞ்சிருக்கிற பக்கம் ஜூன் மாதம் 23ஆம் நாள். முதல்ல இந்த ஜூன் மாதம் 23ஆம் நாளுக்கான சிந்தனையை வாசித்து அதற்கு அப்புறமாக அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்துவோம். இந்த ஜூன் 23 சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் தேவா அவர்களை அன்போட பணிவோடு அழைக்கின்றேன். தேவா. தேங்க்யூ. ஜூன் 23. தேங்க்யூ. 24 மணித்துளிகள் ஒரு நாள், ஜூன் 23. தோழமையின் இன்றைய சிந்தனை. எந்த ஒரு சங்கிலியும் அதனது வலு குறைந்த இணைப்பின் பலத்தை விட அதிக பலம் உடையதாக இருக்க முடியாது. அது போலவே ஒரு குடிநோயாளி ஒரு நாள் அடிப்படையிலான செயல் திட்டத்தில் தோல்வியடைந்தால் அவரது வலு குறைந்த புள்ளியில் தான் அவரது தோல்வி பெரும்பாலும் அமைந்திருக்க இயலும். உறுதியான நம்பிக்கை மற்றும் இறையருட் பேராற்றலுடனான தொடர்ச்சியான தொடர்பு ஆகியன ஒரு குடிநோயாளின் வலு குறைந்த பகுதியை கண்டுணரவும் அவருக்கு சொந்தமில்லாத ஒரு ஆற்றலின் உதவியால் தன்னையே வலுவூட்டிக் கொள்ளும் உதவி செய்யும். இறையருட் பேராற்றலின் மீது வைக்கும் அறிவு பூர்வமான நம்பிக்கை ஒரு குடிநோயாளி தனது உணர்வுகளை அடக்கியால அவருக்கு உதவி செய்யும். பிற மனிதர்களை பற்றி பரிவுடன் எண்ண அவருக்கு உதவும். எவ்வகையான கடினமான பணிகளையும் சுலபமாக செய்து முடிக்க அந்த சக்தி உதவி செய்யும். நான் என் உணர்வுகளை அடக்கி ஆளுகின்றேனா? இன்றைக்கான தியானம். இறையருட் பேராற்றலின் சக்தியால் நான் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுதல் வேண்டும். அமைதியான நேரங்களில் இறையருட் பேராற்றலுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். பலகீனமான மன இறையருட் பேராற்றலது தொடர்பின் மூலமாக கிடைக்க பெறும் சக்தியால் உறுதி பெறும் வரை இறையருட் பேராற்றலுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். பயிற்சியை உணரும் போது ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வினால் சக்தி பெற்று இறையருட் பேராற்றலின் புதிய ஆற்றலை பெற வேண்டும். அந்த ஆற்றலின் துணையால் எனது வழியில் வரும் அனைத்து வாய்ப்புகளையும் எதிர்கொள்ள என்னால் முடியும். என்னிலிருந்து கவலை, பயம் போன்ற உணர்வுகள் போகும் வரை இறையருட் பேராற்றலின் நல்லதை ஓய்வெடுக்க வேண்டும். அமைதி என்னும் அலை என் மனசு வீசும் வரை ஓய்வெடுக்க வேண்டும். அப்பொழுது சலனமற்ற தன்மை, அன்பு, ஆனந்தம் ஆகியன என் மனதில் பொங்கியலும். இன்றைக்கான பிரார்த்தனை. ஓய்வெடுத்து புத்துயிர் பெற வேண்டும் என வேண்டுகிறேன். இறையருட் பேராற்றல் எனக்கு புத்துயிர் தரும் சக்தியை தரும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் எனவும் வேண்டுகின்றேன். நன்றி தேவா. பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தெம்பு, நம்பிக்கை ஆகியவற்றாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல தெளிவாக, மன நிறைவாக, அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சிந்தனைய படிக்கிறப்ப, நான் காலேஜ் படிக்கிறப்ப அட்டன் பண்ண அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு கூடிய ப்ரொஃபஸர் எடுத்துன கிளாஸ் எனக்கு ஞாபகத்து வந்து, அவர் மொத எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்தப்ப போர்ட்ல வந்த உடனே சங்கிலியோடைய படத்தை வரைஞ்சாரு. அந்த சங்கிலி பல இணைப்புகளால் ஆனது. ஒவ்வொரு இணைப்புக்கும் ஒரு வலுவை தாங்கக்கூடிய பலம் இருக்கு. ஒரு இணைப்பு ஒரு 10 கிலோ வெயிட் தாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு இணைப்பு 9 கிலோ வெயிட் தாங்கும். ஒரு இணைப்பு 12 கிலோ வெயிட் தாங்கும். ஒரு இணைப்பு 5 கிலோ வெயிட் தாங்கும். அப்படின்னா அந்த சங்கிலியோடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு சங்கிலியோடைய படத்தை வளைஞ்சிட்டு ஒவ்வொரு இணைப்புக்கு ஒரு லிங்க் இடையில அதோடைய பலத்தை குறிப்பிட்டு காட்டிட்டு, இந்த சங்கிலியோடைய ஒட்டுமொத்த பலம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். அந்த சங்கிலியில ஒரு இணைப்பு 5 கிலோ வெயிட் மட்டும்தான் தாங்குவோம் அப்படின்னா, 5 கிலோ வெயிட் தொங்க விட்டா அந்த 5 கிலோ இணைப்புல அந்த இணைப்பு விடுபட்டு போயிடும், அறுந்து போயிடும். ஸோ அந்த சங்கிலி அதுக்கு மேல அந்த பலத்தை தாங்காது.
ஸோ அந்த சங்கிலிய பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த சங்கிலியுடைய வலு குறைந்த இணைப்பை பலப்படுத்துறது மூலமாக மட்டும்தான் சங்கிலியுடைய பலத்தை கூட்ட முடியும். ஏற்கனவே அது 50 கிலோ வெயிட் தாங்கக்கூடிய ஒரு இணைப்பை 60 கிலோ ஆக்குறதுனால அந்த சங்கிலியுடைய பலத்தை நம்ம கூட்ட முடியாது. இது பொறியியல்ல ஒரு அடிப்படை பாடம்னு சொல்லி தருவாரு. அடிப்படை பாடம் தான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை பாடம். A chain is only as strong as its weakest link. A chain is only as strong as its weakest link. ஒரு சங்கிலியின் பலம் என்பது ஒரு சங்கிலியுடைய பலம் என்னன்னு கேட்டா அதோடைய வலு குறைந்த இணைப்பின் பலத்தை தான் சங்கிலியுடைய பலம்னு நம்ம சொல்ல முடியும். அந்த சங்கிலியில வேற பல வலு நிறைந்த இணைப்புகள் இருக்கலாம். ஆனாலும் ஒட்டுமொத்த சங்கிலியுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த சங்கிலியுடைய வலு குறைந்த இணைப்பின் பலம் தான் அந்த சங்கிலியுடைய பலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வார்த்தையா சொல்லியிருக்காங்க. A chain as strong as its weakest link. ஒரு ஸ்ட்ரக்சர். நான் ஒரு கட்டடம் கட்டுற தொழிலேயே ரொம்ப காலம் இருந்ததுனால ஒரு கட்டடம் ஒரு புற விசைகளால தாக்கப்படும் போது அழுத்தம் கொடுக்கப்படும் போது எங்க முதல்ல உடையும், அதோடைய பலமான பாகங்கள் தாங்கி பிடிச்சிட்டு நிற்கும். ஆனா எந்த ஒரு இணைப்பு பலம் குறைந்ததாக இருக்குதோ அந்த இடத்துலதான் விரிசல் உண்டாகும். இது ஒரு பொறியியல் விதி. No chain is stronger than its weakest link. எல்லாமே அப்படிதான், ஒரு செயின் மாதிரி தான். வாழ்க்கை கூட ஒரு செயின் மாதிரி தான். என்கிட்ட பல இணைப்புகள் இருக்கு. என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், வசதி, அப்பா அம்மா, நான் பிறந்த ஊரு, என்னுடைய உடல் ஆரோக்கியம், என்னுடைய உத்தியோகம், என்னுடைய சம்பாதிக்கிற திறன், ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு மனிதனை உருவாக்குது. ஆனா இதுல எதுல நான் வலு குறைந்து இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த பலமாக கருதப்படும். எல்லாம் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு கேன்சர் வியாதி போச்சுன்னா என்ன பண்றது? எல்லாம் இருக்கு. 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஆனா வியாதி போச்சு. அப்போ எல்லாத்தையும் வச்சு அந்த வலு குறைந்த இணைப்பை வலுப்படுத்துறதுக்கு தானே முயற்சி பண்ணணும். 1 லட்சம் கோடி ரூபாயில கூட ஒரு கோடி ரூபாயை சேர்த்துறதுனால என்ன ஆயிருப்போகுது? ஒரு மனிதன், தனி மனிதர்கள் இணைந்த ஒரு குழு, ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிறுவனம், அதுகளுடைய ஒட்டுமொத்த பலன் எந்த இது அந்த தனி மனிதனோ, அந்த குழுவோ, அந்த அமைப்போ அல்லது அந்த நிறுவனமோ பலகீனமாக இருக்கிறது என்பதை வைத்து மட்டும்தான் தீர்மானிக்கப்படும். எந்த இதுல நீ ரொம்ப வீக்கா இருக்கிறியோ அதுதான் உன்னுடைய ஓவரால் ஸ்ட்ரென்த்தாக கருதப்படும். புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான தியரி கிடையாது, ரொம்ப எளிமையான தியரி தான். நம்ம ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு குழுவுடைய அல்லது ஒரு நிறுவனத்துடைய அல்லது ஒரு அமைப்பினுடைய ஒரு வலு குறைந்த பகுதி தோல்வியுற்றால் அதோடைய முழு கட்டமைப்பும் பொதன்னு இடிஞ்சு விழுந்துரும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். தனி மனிதனுக்கு பொருந்தும், தனி மனிதர்கள் இணைந்து செயல்படக்கூடிய குழுக்களுக்கு பொருந்தும், அமைப்புகளுக்கு பொருந்தும், நிறுவனங்களுக்கு பொருந்தும், எல்லாத்துக்கும் அது பொருந்தும். ஒரு தனி மனிதனோ, குழுவோ, ஒரு நிறுவனமோ, ஒரு அமைப்போ அதோடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு, அதோடைய வலு குறைந்த இணைப்பு எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுலதான் அமைஞ்சிருக்கு. அப்ப அதை பாதுகாக்கிறதன் மூலமாக மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். முழுமையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்காக அதனுடைய பலகீனமான புள்ளியை சரி செய்வதன் முக்கியத்துவத்தை இந்த வார்த்தை குறிப்பிடுது. ஏற்கனவே பலமாக இருக்கிறதுல போய் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. எதுல நீ வீக்கா இருக்கிறியோ அதை ஸ்ட்ராங் படுத்து. வீக்க வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு 10 வீடு வச்சிருக்கேன், 11ஆவதா ஒரு வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? போச்சே. வச்சு வாழ்றதுக்கு பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, 10 வீடு வச்சு என்ன பண்றது? பணத்தை வச்சு என்ன பண்றது?
இப்போ ஒரு முழுமை நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்காக அதன் பலகீனமான புள்ளியை சரி செய்வதன் முக்கியத்துவத்தை இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுது. A chain will only be as strong as its weakest link. ஒரு சங்கிலி அதனுடைய வலுவற்ற இணைப்பின் பலத்தை பொறுத்துதான் அந்த சங்கிலியுடைய பலத்தை நம்ம நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்ற கருத்து. என்னுடைய ஒட்டுமொத்த பலம் எந்த இடத்துல நான் பலகீனமாக இருக்கிறேன் என்பதை வைத்துத்தான் நிர்ணயம் செய்யப்படுவதால் என்னை பலப்படுத்தும் பணியை நான் செய்ய விரும்பினா எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நான் எந்த இடத்துல பலகீனமா இருக்கணும் அந்த இடத்துல என்னைய பலப்படுத்துறதுல இருந்தா ஆளை ஆரம்பிக்கணும். நானு ஏற்கனவே பலமா இருக்கிற இடத்துல ஏற்கனவே எனக்கு சிக்ஸ் பேக் இருக்கு, ஹெல்த்தியா இருக்கிறேன். மறுபடியும் நான் ஜிம்முக்கு போய் மறுபடியும் சிக்ஸ் பேக் பண்ணிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு நான் பண்ணிட்டே இருந்தேன்னா ரைட், அதை பண்ணு. ஆனா உன்னைய பலப்படுத்தணும் அப்படின்னா எந்த இடத்துல நீ பலகீனமாக இருக்கிறியோ அந்த இடத்துல செயல் செய். அந்த இடத்துல செயல் செய். அந்த இடத்துல இருந்து ஆரம்பி. அந்த இடத்துல இருந்து ஆரம்பி. அதே மாதிரி பொறியியல் இன்னொரு லா சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் என்றால் அழுத்தம், ஒரு விசை, ஒரு இது மேல ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. அழுத்தம் அந்த பொருள் உருமாறுவதற்கு வழி செய்யும். அது இப்ப ஒரு சாதாரண ஒரு கம்பி இருக்குன்னு வைங்களேன். கம்பி 1 மீட்டர் நீளம் இருக்கு. அந்த 1 மீட்டர் நீளத்துல ஒரு பயங்கரமான விசையை கொடுத்து அதை இழுத்தோம்னு வைங்களேன், 1 மீட்டர் 1.1 மீட்டராக நீளம் மாறிடும். இல்ல ஒரு அழுத்த விசையை கொடுத்தோம்னா 1 மீட்டருங்கிறது 95 சென்டிமீட்டரா மாறிடும். 100 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டருக்கு நீளம் குறைஞ்சிரும். உருமாற்றம் உருவாயிடும். அழுத்தம் உருமாற்றத்தை உருவாக்கும். உருமாற்றம் எவ்வளவு அழுத்தம் அளிக்கப்படுகிறதோ அதற்கு நேர் விகிதத்துல இருக்கும். நிறைய அழுத்தம் கொடுத்தோம்னா நிறைய உருமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னா கொஞ்சம் உருமாற்றம் ஏற்படும். இதுவும் ஒரு பொறியியல் அடிப்படை விதிதான். இந்த விதி எலாஸ்டிக் லிமிட்ஸுக்கு உட்பட்டது. பொருள் ஏற்கனவே உடஞ்சு போச்சுன்னா உடஞ்சு போனது. அது உடஞ்சு போனதை வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. நீ ஒண்ணு பிடிச்சி அழுத்துற, அது மேல ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்ளை பண்ற, பொருள் உடஞ்சு போச்சு உருமாறிடுச்சுன்னா உருமாறினதான். அதுக்கப்புறமா தூரத்துக்கு போட்டு வேற ஒன்னதான் உருவாக்கணும். நம்ம அழுத்தம் உருமாற்றத்தை உருவாக்கும். உருமாற்றம் அளிக்கப்படும் அழுத்தத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இதுவும் ஒரு பொறியியல் அடிப்படை விதி. இந்த விதி மீள் வரம்புக்கு உட்பட்டது, எலாஸ்டிக் லிமிட்ஸ்க்கு உட்பட்டது. மீள் வரம்பை மீறினால் இந்த விதி பொருந்தாது. மீள் விதியை மீறிட்டோம்னா நம்ம தாங்க முடிய அளவுக்கு மேல அழுத்தத்தை கொடுத்துட்டோம்னு வைங்களேன், உடஞ்சு போயிடும். நமக்கான லிமிட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அந்த லிமிட்டுக்குள்ளார வாழ நம்ம கத்துக்கணும் அப்படின்றது சொல்லுது. பொருளின் மேல் அழுத்தம் அளிக்கப்படும் போது அந்த பொருள் உருமாற்றம் அடைகின்றது. அந்த அழுத்தம் எடுக்கப்பட்டு விட்டால் அந்த பொருள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடணும் தானே. இப்போ ஒரு ராட் இருக்கு. அந்த ராட்ல ஒரு 2 டன் ஃபோர்ஸை வச்சு அதை இழுக்கிறோம். அப்போ 1 மீட்டர் நீளம் உள்ள ராடு 1.1 மீட்டராக மாற்றம் அடையுது, நீளுது. அப்போ அந்த அழுத்தத்தை எடுத்துட்டோம்னு வைங்க, அந்த விசையை எடுத்துட்டோம்னா அது மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பணும் தானே. உள்ள ஏற்பட்ட உருமாற்றம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போகாம அப்படியே தங்கிடுச்சுதுன்னு வைங்களேன், இயல்பு நிலைக்கு அந்த பொருள் திரும்பாம இருந்துட்டா நாம என்ன சொல்றோம், அந்த பொருளை கட்டடத்துல பயன்படுத்தவே முடியாது. அது யூஸ்லெஸ் மெட்டீரியல். அழுத்தத்தால உருவாகக்கூடிய உருமாற்றம் பொருளையே தங்கிடுச்சுது அப்படின்னு சொன்னா அது ஒரு பயனற்ற பொருளாக மாறி போயிடும். எந்த பயனும் அந்த பொருளை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஜினியரிங் படிக்கணும்னா இந்த விதியை சொல்லிருப்பாங்க. இந்த விதியை ஒரு மனுஷனுக்கு கோபம் வருது, கோபம் வர்ற உடனே அவன் வேற ஒரு மனுஷனா மாறுறான். அப்போ அந்த கோபத்தை உருவாக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல் ஒண்ணு இருக்கு. இந்த செயல் செய்யறதுனால கோபம் வருது. சரி, யாராச்சும் ஒண்ணு முட்டா பையலன்னு திட்டான், எனக்கு கோபம் வந்துருச்சுது, கோபப்பட்டேன், நியாயம்தான். ஆனா அவன் முட்டா பையலன்னு திட்டின 1 வருஷத்துக்கு முன்னால, இப்ப திட்டல. ஆனா
அந்த என்னைய திட்டுன ஆளுடைய முகத்தை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கோவம் வந்துட்டு இருந்துன்னு வைங்களேன், எனக்குள்ளார உள்ள மாற்றம் நிலையாக என்கிட்ட தங்கி போயிடுச்சுது அப்படின்னு சொன்னா நான் வாழ்றதுக்கு பயனற்ற ஒரு மனுஷனாக மாறி போயிடுறேன் அப்படின்னு இந்த விதி சொல்லுது. ரிசன்மெண்ட், கோபம் வேற, ரிசன்மெண்ட் வேற. கோபம் வேற, ரிசன்மெண்ட் வேற. தேக்கி வைக்கப்பட்ட உணர்வு ரிசன்மெண்டாக மாறிடுது. அது தேக்கி வைக்கப்பட்ட கோபமா இருக்கட்டும், தேக்கி வைக்கப்பட்ட பயமா இருக்கட்டும், தேக்கி வைக்கப்பட்ட பொறாமையா இருக்கட்டும், தேக்கி வைக்கப்பட்ட சந்தேகம், மனசுக்குள்ளார தேங்கி இருக்கக்கூடிய காமம், இது எல்லாமே ரீஃபீலிங் தி எமோஷன். இந்த ரீஃபீலிங் தி எமோஷன், எனக்குள்ளார ஒரு எமோஷன் வந்து மாறாம உள்ள தங்கிடுச்சுன்னு வைங்களேன், அழுத்தம் உருமாற்றத்தை உண்டாக்குது. அழுத்தத்தை எடுத்துட்டா உருமாற்றம் மறைஞ்சு பழைய நிலைமைக்கு நான் திரும்பணும். பழைய நிலைமைக்கு நான் திரும்பாத ஒரு பொருள் வந்து எதுக்கும் பயனற்ற பொருளாக மாறி போயிடும். எதுக்கும் பயனற்ற ஒரு பொருளாக மாறி போயிடும். அதே மாதிரி எனக்குள்ளார ஏதாவது ஒரு உணர்வுகள் வந்து தங்கிடுச்சுது அப்படின்னு சொன்னா, அதனால நான் ஒரு மாற்றம் அடைந்த மனுஷனாக மாறி, கோபம் வந்து இது கோபப்பட்டேன்னா பரவாயில்ல, கோபத்தை ஊட்டாத நினைவுகள் இருக்கிற நேரத்துலயும் நான் கோபக்காரனாக உட்கார்ந்து கெட்ட வார்த்தையை பேசிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். உலகத்து மேல எனக்கு கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, மன கசப்பு இருக்கு, பயம் இருக்கு, பொறாமை இருக்கு, சந்தேகம் இருக்கு, காமம் இருக்கு அப்படின்னே இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் வாழ்றதுக்கு பயனற்ற மனுஷனாக மாறி போயிடும் தானே. ஏன்னா எனக்கு உள்ளார உருவான அந்த மாற்றங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளார தங்கி போயிடுச்சுது. அந்த நேரத்துல வந்துச்சுது போயிடுச்சுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா நிலையாக எனக்குள்ளார உருவான உருவாற்றங்கள் தங்கி போயிடுச்சுது அப்படின்னு சொன்னா நான் எந்த வகையான பயனும் இல்லாத ஒரு மனுஷனாக மாறி போயிடுறேன். சோ ஒரு குடிநோயாளியின் மனதில் சங்கிலி தொடர் போல உருவாகக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை வகையான எண்ணங்களோ, எத்தனையோ ஆயிரம் எண்ணங்கள் ஒரு சாதாரண மனுஷன, சராசரி மனுஷனுடைய மனசை கடந்து போகுது. 1000 எண்ணங்கள் உதயம், ஆயிரம் எண்ணங்கள் உதயம். அந்த எண்ணங்கள் குறித்த சிந்தனைகளும் வந்து கொண்டே இருக்கும். இந்த உணர்வுகள் யாவும் என்னுடைய சிந்தனையில அப்படியே தங்கி போயிடுச்சுன்னு வைங்களேன், நான் கல்யாண செயல் செய்யறவனாக இருக்கவே முடியாது. எந்த உணர்வு என் மனசுல தங்கி இருக்கோ அந்த உணர்வின் அடிப்படையில செயல்படக்கூடிய செயல் அடிமையாக நான் மாறி போயிடுவேன். சரியான செயல் செய்வதை தேர்வு செய்ய முடியாத ஒரு செயல் அடிமையாக நான் மாறி போயிடுவேன். என்னுடைய மனசுல சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய அழுத்தத்தை என்னுடைய குடிநோயாளியாகிய என்னுடைய மனம் தாங்கும் திறனை இழந்து விட்டால் உடனே என்ன வருது? குடிக்கணும் அப்படின்ற சிந்தனை வருது, அல்லது செயல் அடிமையாக ஏதாவது ஒரு செயல் செய்யணும் அப்படின்ற சிந்தனை வருது. என் மனசுக்குள்ளார அந்த சிந்தனை வந்த உடனே எப்ப பார்த்தாலும் அதை குறிச்சே யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். ஒருத்த மேல கோபம் வந்துருச்சுன்னா நாள் முழுக்க அந்த கோபம் 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 கோபம். யாராச்சும் ஒருத்தங்க என்னை பயம் காட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா சரிதான், நாள் முழுக்க அந்த பயம் 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 பயம். யாராச்சும் ஒருத்த மேல எனக்கு பொறாம வந்துருச்சுதானே சரிதான், சதாசர்வ காலமும் அவனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கேன். யாரு கூட பேசினாலும் சரிதான், சதா சர்வ காலம் அந்த மனுஷனை பத்தியே பேசிட்டே இருக்கேன். யார் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா போதும், அவனை பத்தியே எல்லார்கிட்டையும் நான் விசாரிச்சுட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒரு நேரத்துல காமம் வருது, அது அப்படியே பெர்மனண்டா உள்ள தங்கி போயிடுச்சுதானே சதா சர்வ காலமும் உட்கார்ந்து அதே சிந்தனை. எப்படிரா பிராக்கெட்டை போடலாம், எப்படிரா போய் பண்ணலாம், எங்கேயாவது போய் மசாஜ் பண்ணி உடம்பு தடவி விட்டுக்கலாமா, இந்த மாதிரி சிந்தனையிலேயே எனக்கு உள்ளார இருந்துட்டு இருந்தேன்னா என்ன ஆயிடுது? நான் பயனற்ற மனிதனாக மாறி போயிடுறேன். ஒரு பிரயோஜனம் இருக்காது, என்னை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி பயனற்ற மனிதனாகத்தான் குடிநோயாளிகளாகிய நாம எல்லாருமே கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன் பயனற்ற வாழ்ந்துட்டு இருந்தோம்? ஏதாவது ஒண்ணு மண்டைக்குள்ளார ஒரு சிந்தனை வந்துருச்சுதானே அவ்வளவுதான், அந்த சிந்தனை அப்படியே நின்னுக்கும், தங்கிக்கும். அதை குறிச்சு வேற சிந்தனையே எனக்கு வரவே வராது. ஒரு அழுத்தத்தால உருவாக்கக்கூடிய உருமாற்றம் அப்படியே மண்டைக்குள்ளார தங்கி போயிடுச்சுது அப்படின்னா, ஒரு பொருள் மேல உருவாக்கக்கூடிய அழுத்தம் வந்து ஒரு ஸ்ட்ரெயினை உருவாக்குது, ஒரு உருமாற்றத்தை உருவாக்குது.
அந்த உருமாற்றம் அப்படியே அந்த பொருளை தங்கிடுச்சுன்னா அது வேஸ்ட் பொருள். உடஞ்சு போயிடுச்சுன்னா உடஞ்சு போன பொருள் தூக்கி தூர போட்டுறணும், அவ்வளவுதான். அது மாதிரி உடைந்து போன மனிதனாக நான் வாழ்ந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லாத மனிதனாக நான் வாழ்ந்துட்டே இருக்கிறேன். சோ மது அருந்தக்கூடிய சிந்தனை எழும்போது ஒரு குடிநோயாளியின் மனம் என்ற சங்கிலி அந்த இடத்துல அருந்து போயிடுது. நீ எவ்வளவு பெரிய மனுஷனாக இரு. நான் ஒரு நண்பர் எல்லாம் பார்த்திருக்கிறேன், வேற டேலண்டட் பர்சன், 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. மெட்ராஸ்ல ஒரு ஐடி கம்பெனில 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரை நான் பார்த்தப்ப கிட்டத்தட்ட 5 வருஷமாக 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவரை பிடிச்சி கொண்டாந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ல அடைச்சு வைக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் சென்டர்ல எல்லாத்துக்கூடயும் உட்கார்ந்து அவர் வாட்டி உட்கார்ந்து யாரோ ஒருத்தன் வந்து நான் ஒரு குடிநோயாளி, என் பேர் சோழன்சோ அப்படின்னு லொடன்னு என்னத்தையோ பேசுறான். பிக் புக் எடுத்து படிக்கிறான், அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 2 மாசம் சரியாகி போயிடுச்சுன்னு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனே அவருக்கு ஏதாச்சும் ஒரு கோபம் வருது, பயம் வருது, பொறாமை வருது, சந்தேகம் வருது, காமம் வருது, அதோட சேர்ந்து குடிக்கணும்ன்ற எண்ணம் வருது. போய் குடிச்சு போயிடுறாரு, உடஞ்சு போயிடுறாரு, அருந்து போயிடுறாரு. மறுபடியும் கொண்டாந்து ட்ரீட்மெண்ட் சென்டர்ல கொண்டாந்து பிடிச்சி போட்டுறாங்க. யாரோ ஒருத்தன் வந்து என் பேரு சோன்சோ, நான் ஒரு குடிநோயாளி அப்படின்னு வந்து கிளாஸ் எடுக்கிறான். அவன் கிளாஸ் எடுத்துட்டு அவன் பாட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இவர் பாட்டுக்கு 6 வருஷமா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. வலுவில்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அவருக்கு எங்க போனாலும் வேலை கொடுக்குறான். சம்பளம் இல்லைன்னா 1 லட்சம் ரூபாயிலாவது வேலை சம்பளம் கொடுத்துட்றான். ஏன்னா அவருக்கு நல்ல படிப்பு இருக்கு, ப்ரோக்ராம் பண்ண நல்லா தெரியுது, வேலை கொடுத்துட்றான். ஆனா வேலையை தக்க வச்சுக்க தெரியல. காரணம் என்னன்னா அவர் ஏற்கனவே வலுவாக இருக்கிற இடத்துல தன்னை வலுவூட்டிக் கொள்ள நினைக்கிறாரு ஒழிஞ்சு எந்த இடத்துல தான் வலு குறைந்து இருக்கிறோமோ அந்த பலகீனமான இடத்தை பலப்படுத்தணும்ன்ற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. குடிநோயாளி ஆகிய என்னுடைய மனம் வலுவடைய வேண்டும் என்று நான் விரும்பினால் என்னுடைய மனசை வலுவடைய வைக்கும் செயல் குடிக்கிற எண்ணத்தை உருவாக்குறத, அந்த எண்ணத்தை அந்த இடத்துல நான் வேலை செய்யணும். அந்த இடத்துல வேலை செய்யணும். அந்த இடத்தை வலுப்படுத்த ஆரம்பிக்கணும். ஒரு இத்தினூண்டு கோபம் வந்துட்டா உடஞ்சு போயிடுறேன். இத்தினூண்டு கோபம் வந்துட்டா யார் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை என்னால தாங்கிக் கொள்ளக்கூடிய வலு எனக்கு இல்ல, உடஞ்சு போயிடுறேன். ஒரு குடிநோயாளி தன்னுடைய மனம் வலுவடைய வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய மனதை வலுவடைய வைக்கும் செயலை குடிக்கும் எண்ணம் உருவாகும் அந்த நேரத்துல வலுப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கணும். அந்த நேரத்துல தான் நீ பார்க்கணும், ஒரு ஸ்பான்சருடைய உதவியை கேளு, சிப்பு உதவி கேட்காத. ஏன்னா உடஞ்சு போயிடுற நீ. உடைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒட்ட வைக்கிற வேலை யாரும் செய்ய முடியாது. உடையறதுக்கு முன்னாலேயே கேளு, உடையறதுக்கு முன்னாலேயே கேளு. நோயாளி ஏற்கனவே வலுவாக இருக்கும் இடத்தை வலுப்படுத்த முயற்சித்தால் அவன் ஏற்கனவே வலுவிழந்து இருக்கும் இடத்துல அவன் ஒண்ணுமே செய்யலைன்னா அந்த இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடும். நீ வந்து உன்னுடைய வலு குறைந்த இடத்தை வலுப்படுத்த முயற்சி பண்ணு. அதுதான் ஏஐல நடக்கக்கூடிய வேலை அப்படின்ற கருத்தை நீ சிந்தனையில சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு அழுத்தத்தால மனசுக்குள்ளார உருவாகக்கூடிய மன மாற்றத்தை குடிநோயாளி தன்னுடைய மனதுல நிலையாக இருப்பதற்கு அனுமதி அளித்து விட்டால் அவன் இந்த சமுதாயத்திலே வாழ்றதுக்கு பயனற்ற மனிதனாக போயிடுவான். அவன் வச்சிருக்க பணத்துக்காண்டி அவனுக்கு குல கும்பிடுவோன்னா போடுவாங்களே ஒளிஞ்சு பின்னால போயிட்டு மனுஷனாயே அவன் ஒரு நிலையான புத்தி இருக்கா அப்படின்னா பேசி தலைவாங்க. ஏதோ ஒரு அழுத்தத்தால மனசுல உருவாகக்கூடிய மன மாற்றத்தை ஒரு குடிநோயாளி தன்னுடைய மனசுல நிரந்தரமாக தங்குவதற்கு அனுமதி அளித்து விட்டால் அவன் சமுதாயத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத மனுஷனாக போயிடுவான். If I fail in a day by day program, in all probability it will be at my weakest point. இது 2வது வரி இன்னைக்கு சிந்தனையில. அடிக்கடி உடஞ்சு போயிட்டே இருக்கேன்னு வைங்களேன், திரும்ப போய் குடிச்சுக்கிட்டே இருக்கேன், திரும்ப ஒரு செயல் அடிமையா ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கேன், திரும்ப கையில ஒரு 1000 ரூபாய் பணம் கிடைச்சிட்டாலும் போதும் உடனே உட்காந்து வெறுமன மசாஜ் பண்றதுக்கு போயிடுறேன், இல்ல ஏதாவது தப்பான ஒரு செயல் செய்ய போயிடுறேன் அப்படின்னு சொன்னா
If I fail in the day by day program, in all probability, it will be at my weakest point. என்னுடைய வலுவிழந்த பாயிண்ட்ல தான் நான் அறுந்து போயிடுறேன். விரிசல் காண்பது வலுவற்ற புள்ளியில தான் ஆரம்பிக்கும். விரிசல் காண்பது வலுவற்ற புள்ளியில தான் முதல்ல நிகழும். அதை நீ புரிஞ்சுக்கோ. எனவே அந்த வலுவற்ற புள்ளியை வலுப்படுத்த நாம முதல் முயற்சியை செய்யணும். ஏற்கனவே வலுப்பெற்று இருக்கக்கூடிய இடங்களை வலுப்படுத்த முயற்சி பண்றது பிரயோஜனமே தராது. ஏற்கனவே நான் வீடு வச்சிருக்கேன், எல்லா வகையான இதுவும் இருக்கு, பணம் இருக்கு, தேவையானது இருக்கு. ஆனா என்னுடைய குணக்கோளாறுகள் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொன்னா என்னுடைய குணக்கோளாறுகளை சரி பண்றதுக்கு நான் முயற்சி எடுக்கணும். எனக்கு குணக்கோளாறுகள் டப்பு 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 டப்புன்னு எனக்கு கோவம் வருது, பயம் வருது, பணம் வருது, யாரை கண்டாலும் கேலி பேசுறேன், கிண்டல் பேசுறேன், எனக்குன்னு ஒரு நண்பர்கள் கிடையாது. அப்ப விரிசல் காண்பது வலுவற்ற புள்ளியில் தான் முதலில் நிகழும். எனவே அந்த வலுவற்ற புள்ளியை வலுப்படுத்த முதல் முயற்சியை நான் செய்யணும். ஏற்கனவே வலுப்பெற்று இருக்கின்றதை வலுப்படுத்துவது வாழ்க்கையில் வெற்றி காண்பதற்கு உதவவே உதவாது. இது இன்றைக்கு சிந்தனையில சிந்திக்கிறதுக்கு ஆழமாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எனக்கு நல்லா பேச தெரியுது, உட்கார்ந்து பொழுத போக்குறது, உட்கார்ந்து ஏஐ மீட்டிங்ல பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன்னா பேசுறதால ஒண்ணுமே நடக்க போறதே கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல எல்லாருமே நான் பேசின தெரிச்சு ஓடியே போயிடுவாங்க. குட்டி நோய் என்னுடைய வலுவற்ற புள்ளி. அந்த புள்ளியில் வறுப்பெறுறது தான் நான் ஏஐ தலைமைக்கு வர்றேன். டெய்லி ஏஐ தலைமைக்கு எதுக்கு வர்றேன்? ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கிற பாயிண்ட்ல ஸ்ட்ராங் படுத்திக்கிறது நான் வர்றேன் இல்ல. ஏற்கனவே எந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேனோ அந்த பாயிண்ட வலுப்படுத்திக் கொள்வதற்காக தானே நான் ஏஐக்கு வர்றேன். குட்டிநோய் எனது வலுவற்ற புள்ளி என்பதை நான் கண்டுணர இறையர் பேராட்களின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மட்டும்தான் எனக்கு உதவ முடியல. நான் குடிநோயாளின்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் திரும்ப 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 நான் அப்படி உடஞ்சு போயிட்டே உட்கார்ந்துருக்கேன்? ஏன் திரும்ப உட்கார்ந்து தபா 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 நான் ட்ரீட்மெண்ட் சென்டர்லயே போய் உட்காந்து படுத்து கிடத்திட்டு இருக்கேன்? அல்லது எப்ப பார்த்தாலும் நான் ஏஏ மீட்டிங்ல உட்காந்து புலம்பிட்டே உட்கார்ந்துருக்கேன்? காரணமே எனக்கு புரியாது. குடிநோய் என்னுடைய வலுவற்ற புள்ளி. அந்த புள்ளியில் வலுப்பெறத்தான் நான் ஏஏ தோழமைக்கு வர்றேன். குடிநோய் என்ற எனது வலுவற்ற புள்ளிய நான் கண்டுணரணும் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல நீ வீக்கா இருக்க அப்படின்னு கண்டுணரணும் அப்படின்னா, கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் இல்லாம நீ எந்த இடத்துல வீக்கா இருக்க அப்படின்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நான் பெரிய ஆளு அப்படின்னு தான் நீ நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்ப. நான் என்னுடைய இந்த இவ்வளவு வயசு அனுபவத்துல பார்த்தது எல்லாருமே தன்னை வலுப்பெற்ற மனிதர்களாக. இப்ப நான் ஒண்ணுமே பெட்டர் ஆயிட்டேன். என்னுடைய வலுவில்லாத இடம் எந்த இடம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன்னா, நான் என்னுடைய வலு நிறைந்த இடங்களை பத்தி மட்டுமே பேசிட்டே உட்கார்ந்துருக்கேன். இப்ப நான் வலு அடைஞ்சிட்டேன், சக்தி அடைஞ்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே வலுவாக இருக்கிறேன் அப்படின்ற நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய குருஜி சொல்லுவாரு. நினைப்பு தண்ட பொழப்ப கெடுக்குது. குடி எனக்கு பிரச்சனையே கிடையாது, எப்ப நினைச்சாலும் சரிதான் நான் குடிப்பேன், நினைக்கலன்னா குடிய விட்டுருவேன் அப்படின்ற தந்திரமான திகை போட்டு சக்தி வாய்ந்த நினைப்பு தாண்ட அவன் பொழப்பு கெடுக்குது. இதே நினைப்பு தான். நான் எப்ப வேணாலும் சரிதான் போன் பிக்சர் பாக்குறது இன்னைக்கு பாப்பேன், ஒரு தடவை பாப்பேன், அதுக்கப்புறமா விட்டுருவேன். நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குது. தந்திரமான திகை போட்டும் சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை உடையவன் தான் குடி நோயாளி அப்படின்றது எனக்கு புரியல. நினைப்பு தான் என் பொழப்ப கெடுக்குது. சோ என்னுடைய நினைப்பை சீர்கெடாம வாழ எனக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த சக்தி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் எனக்கு வேணும். Great faith and constant contact with the power that I can get from the good orderly direction of God helps me to discover God and undergird my weakest point with a strength not of my own. அப்ப நான் எந்த இடத்துல வலுவற்று இருக்கேன்றத எனக்கு காட்டுறதுக்கே கடவுளுடைய உதவி வேணும், இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் உதவி வேணும். இல்லாட்டி போனா நான் என்ன பலம் உள்ளவனா தான் நான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய பலம் தான் என் கண்ணுக்கு முதல்ல தெரியும்.
எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு ஒரு சம்பாதிக்க முடியுது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அது இருக்கு, இது இருக்கு. நான் என்ன சரி பண்ணிக்க முடியும்? அப்ப இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நீ எந்த இடத்துல வீக்கா இருக்கேன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் உன்னைய பலமானவன் அப்படின்னு நினைச்சே பலமானவன்னு வேஷம் போட்டுக்கிட்டே அலைஞ்சிட்டே உட்கார்ந்து இருப்ப. அப்போ நீ பலகீனமானவன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு உயர்ந்த ஒரு சக்தி உனக்கு தேவைப்படுது. அந்த சக்தியுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் உனக்கு தேவைப்படுது. இல்லாட்டி போனா உன்னால கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் இன்னைக்கு அந்த அறிவு சார்ந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மீதான அறிவு சார்ந்த நம்பிக்கை நாம் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கும் அவற்றின் கொந்தளிப்புகளை அடக்குவதற்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய வலிமையான உள் அமைதியாக மாறும். எது மாறும்? இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மீது நாம வைக்கக்கூடிய அறிவு சார்ந்த உறுதியான நம்பிக்கை. இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மனசாட்சி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படின்ற இன்டெலிஜென்ட் ஃபெய்த். இந்த இன்டெலிஜென்ட் ஃபெய்த் எனக்குள்ளார நிலைப்பட்ட ஒரு சக்தியாக நிலைத்து செயல்படுவதற்கு வழிகாட்டுகின்றது. சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். A chain will be only as strong as its weakest link. இது புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய PhD படிச்சிருக்க அறிவெல்லாம் தேவையில்லை. உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு முற்றும் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு கண் கண்ட காட்சிகளுக்கு விளக்கெதற்கு நெஞ்சில் கள்ளம் இல்லாதவருக்கு பயம் எதற்கு? பொய் சொல்லி நான் பலமானவன் உலகத்துக்கு காட்டிக்கிறது தான். இந்த சினிமாலதான் காட்டுவாங்க. அவனால ஒரு துரும்பு கூட தூக்க முடியாது. 70 வயசு ஆளு குண்டு விரல வச்சா ஒருத்த 10 மீட்டர் தூரம் தொப்புன்னு போய் விழு. அப்படியே கரண்ட் கம்பத்துல போய் அடிச்சு அப்படியே பயங்கரமான ஒரு காட்சி எடுப்பான். உங்ககிட்ட இல்லாத பலத்தை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது. கற்பனை கற்பனை. அப்ப என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலகீனம் என்ன அப்படின்றத உணர்ந்து கொள்வதற்கே, சரியாக துல்லியமாக உணர்ந்து கொள்வதற்கே எனக்கு கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ஒரு நிலையற்ற உணர்வுகளின் அடிப்படையில் செயல்பட்டால் அறிவு சார்ந்த நம்பிக்கை ஒரு நிலைத்த, ஒரு நீடித்த மனநிலை தன்மையை வளர்க்கும். நிலையற்ற உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படாமல் அறிவு சார்ந்த நம்பிக்கை அதன் அடிப்படையில் செயல்பட்டா என் மனசுக்குள்ளார ஒரு நிலையான உணர்வுகள் பழைய நிலைமைக்கு நான் திரும்பி வந்துருவேன். பழைய நிலைமைக்கு நான் திரும்பி வந்துருவேன். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அட்வென்ச்சர் தான். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சவால் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சவாலுக்கும் ஆத்திரத்தோடையும் உணர்வு தடுமாற்றத்தோடையும் உணர்வு கொந்தளிப்போடையும் மன எழுச்சியோடையும் மன கிளர்ச்சியோடையும் அதிதீவிர மன வெறியோடையும் எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தேன்னா வீக்கா தானே இருப்ப. எப்படி உன்னால வலுவுள்ள ஒரு மனுஷனாக இருக்க முடியும்? வாழ்க்கையின் சவால்களுக்கு ஆத்திரத்துடன் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக ஒரு நோக்கத்துடன் செயல்பட அறிவார்ந்த நம்பிக்கை உனக்கு நல்ல வழியை காட்டுது. இன்டெலிஜென்ட் ஃபெய்த். இந்த இன்டெலிஜென்ட் ஃபெய்த் தான் குட் ஆர்டர் டைரக்ஷன் காட். அந்த காட் எப்படி காட்டுறாரு? அந்த அறிவார்ந்த நம்பிக்கை உன்னுடைய மனசாட்சி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மூலமாக ஒரு ஒரு மனுஷனுக்கும் காட்டுறாரு. மனசாட்சி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு சரண்டர் பாக்குறப்ப, ஐயா அர்ஜுனன் கிருஷ்ணன் சரண்டர் ஆகி நின்னப்ப அவனுக்கு மன தெளிவு உண்டாகிற மாதிரி சரணடைதலின் மூலமாக மன தெளிவு உனக்கு உள்ளார உண்டாகுது. சரணடைதலின் மூலமாக மன தெளிவு உண்டாகிறப்ப உனக்கு உன்னுடைய உணர்வுகள்ல கட்டுப்பாடு வருது. எமோஷனல் ரெகுலேஷன் உண்டாகுது. ஒவ்வொரு உணர்வுக்கும் எதிர்மறை உணர்வு எதிர்மறையாக எதிர்மறை செயலாற்றுவது அது குறைஞ்சு போகுது. டிரான்ஸ்ஃபார்மிங் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அது மாறும். ஆட்டோமேட்டிக்கா நீ தியான தன்மையோட செயல்பட ஆரம்பிப்ப. ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறது அளவுக்கு பொறுமை கூட இருக்காது.
ஒரு அரை பக்கத்தை படிச்ச உடனே எங்கெங்கயோ சிந்தனை போகும், அப்படியே விட்டுருவேன். மைண்ட் கண்ட்ரோலே கிடையாது, மன கட்டுப்பாடே இருக்காது. ஏல வந்து இன்னும் வந்துட்டு மன கட்டுப்பாடாச்சு மண்ணாங்கட்டியாச்சு, அது எதுக்குன்னா நம்ம எதுக்கு இந்த மீட்டிங் எல்லாம் கேட்கணும், இந்த புத்தகத்துல ஏன் படிக்கணும், டெய்லி நம்ம ஏன் சிந்திக்கணும், தியானம் பண்ணணும், எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும், தேவையில்லைல்ல. ஓ, சரணாகதிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய தெளிவு, சரண்டர் அண்ட் கிளாரிட்டி, அதனால கிடைக்கக்கூடிய உணர்வு கட்டுப்பாடு, இமோஷனல் ரெகுலேஷன், எதிர்மறை உணர்வுகளை மாற்றிக்கொள்தல், டிரான்ஸ்ஃபார்மிங் நெகட்டிவ் எமோஷன்ஸ், தியானம் மற்றும் அந்த மைண்ட் கண்ட்ரோல். இது வந்துச்சுதானா இன்டெலிஜென்ட் ஃபெய்த் ஹெல்ப்ஸ் மீ மாஸ்க் மை எமோஷன்ஸ். என்னுடைய உணர்வுகள் உள்ள என்ன உணர்றேன் அப்படின்றத என்னுடைய அறிவு சார்ந்த நம்பிக்கை எனக்கு தெளிவா சுட்டி காட்டுது. அந்த உணர்வு சார்ந்த நம்பிக்கை என்னுடைய சக மனிதர்கள் மேல அன்போட பரிவோட பார்க்க உதவுது. உணர்வு கட்டுப்பாடு இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் யார் மேல எனக்கு ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பயம், ஒரு பொறாமை, சந்தேகம், ஒரு காமம், இது தவிர வேற ஒண்ணுமே வராது. So intelligent faith helps me think kindly of other person. Intelligent faith helps me to understand any task, no matter how difficult that task may be. உண்மையில இந்த 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 மாதிரியான செயல்களை படிச்சு புரிஞ்சு இத பண்றது ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப கடினமான வேலை. இந்த கடினமான வேலையை எளிமையாக செய்ய முடியுது. அதனால இன்டெலிஜென்ட் ஃபெய்த், இன்னர் பவர் தட் இஸ் விதின் மீ, எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச இயக்க பேராற்றலின் மீது நான் வைக்கக்கூடிய அறிவு சார்ந்த நம்பிக்கை, நான் என்ன செய்யணும், என்னுடைய செயலை புரிஞ்சு கொள்ளவும், அது எவ்வளவு கஷ்டமான செயலாக இருந்தாலும் சரிதான், அந்த செயலை திறமையாக செய்து முடிக்கவும் எனக்கு உதவுது. கேள்வி கேட்கறது இன்னைக்கு அதுதான், ஆமே மாஸ்டர் ஆஃப் மை எமோஷன்ஸ். உன்னுடைய உணர்வுகளை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கிறியா? உணர்வுகளால் உந்தப்பட்டு ஒரு செயல் அடிமையாக செயல்படாமல் அவற்றை கடந்து செல்ல என்னுடைய மனதை அனுமதித்து அவற்றை உள்ளது உள்ளவாறு ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு பின்னர் சரியான செயலை தேர்வு செய்து, அறிவு சார்ந்த நம்பிக்கையின் விளைவு சரியான செயலை தேர்வு செய்வதாகும். உணர்வுகளில் கட்டுப்பாடு சூழ்நிலைகளுக்கு பலியாகாமல் என்னுடைய சொந்த மனநிலையை நானே வழிநடத்தி கொள்ள எனக்கு உதவுகிறது. என்னுடைய மனசை என்னுடைய கான்சியன்ஸ் மூலமாக நானே டைரக்ட் பண்ணி கொண்டு போய் என்ன செய்யணும், என்ன பண்றேன்னு. அப்ப நான் ஒரு குடிநோயாளி என்று ஏற்றுக்கொள்வதில்தான் இது ஆரம்பிக்குது. நான் வலுவற்ற ஒரு நிலையில இருக்கிறேன், இந்த இடத்துல என்னுடைய வலு இல்ல, இந்த இடத்துலதான் என்னை வலுப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வலு இல்லாம நான் செயல்படுறேன்றத அன்றாடம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அதை ஐடென்டிஃபை பண்றேன், அடையாளம் கண்டுபிடிக்கிறேன். அதை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆழமாக சிந்திச்சு பாக்குறேன், டீப் திங்கிங், ரீடிசைன் பண்றேன், மறு வடிவமைப்பு செய்யறேன், என்னுடைய வாழ்க்கையை நானே சீரமைச்சு கொள்றேன். உணர்ச்சியற்று இருப்பது என்னுடைய இலக்கு அல்ல, உணர்வுகளின் மேல் உரிமை கட்டுப்பாடு, இது அறிவு சார்ந்த நம்பிக்கையால பெறுறதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி முன்னேறேன்னா இல்ல, இன்னும் இலக்கு இல்லாம என் பாட்டுக்கு வலு இல்லாம அதே மாதிரி உடஞ்சி 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 போற நிலைமையில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அப்படின்னா தியானத்துக்கு கடந்து போ. இறைவர பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை உறுதியாக நம்பி அந்த வழிகாட்டுதலின் படி அர்ப்பணிப்போட செயல்படுவதுதான் என்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஆற்றல் மிக்கதோட ஆற்றலோட செய்யறதுக்கு எனக்கு வழிகாட்டும். வேற எந்த வகையிலும் என்னால ஆற்றலோட இருக்கவே முடியாது. என்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் கடவுளுடைய ஆற்றல் தொடர்ந்து வெளிப்படணும் அப்படின்னா நான் எப்பவுமே ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும். என்னுடைய வலுவற்ற நிலையை வலுப்படுத்துறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கணும். அப்ப என்ன, டெய்லி சரண்டர். ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு முன்னாலையும் மனசாட்சிக்கு பணிஞ்சு செய், அது பேர் தான் சரண்டர். மனசாட்சி ஒருத்தர் செயலை செய்யவே செய்யாத. ஏன்னா நான் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றேன், எல்லா நண்பர்கள்ட்டையும் நான் சொல்றேன், மனசாட்சி ஒருத்தர் செயலை செய்யவே செய்யாத, மனசாட்சி சரின்னு சொல்ற செயலை செய்யாம இருக்காத. இத டெய்லி ஏதாவது ஒரு நேரத்துல நான் சொல்லாம இருக்கிறதே கிடையாது. இதுக்கு பேர் தான் சரண்டர், இதுக்கு பேர் தான் சரண்டர். தினசரி அர்ப்பணிப்பு, பிரார்த்தனை,
ஆழமான தியானம், எப்பவும் பணியோட செயல்படுவது, மனசாட்சிக்கு பணியோடு செயல்படுவது. I need to be constantly recharged by the power of the spirit of the good orderly direction of God. ஒரு செல்போன்லயே சார்ஜ் எவ்வளவு நேரத்துக்கு நிக்கும்? 24 மணி நேரத்துக்கு நிக்கும், அவ்வளவுதான் மேக்சிமம் போனா. நான் எப்பவுமே என்னை சார்ஜ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். சார்ஜ்ல வச்சுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு புனிதமான இடத்துல, ஒரு புனிதமான மௌனத்துல சொல்ற சும்மா அமர்ந்து இருக்கிறது தான் சார்ஜ் போட்டுக்கிறது. இறையருள் பேராற்றலோட எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த தொடர்பை உணர்ந்து மேம்படுத்தி கொள்றதா சார்ஜ் போட்டுக்கிறது. Commune with God in quiet times until life from God, the divine life, by that very contact flows into me, flows into my being and receives my fainting spirit. இவ்வளவுனா ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு மேல எனக்கு வந்து சோர்வு வந்துரும். என்னடா இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமான்னு. ஆற்றல் எங்க இருந்து கிடைக்கும்? புனிதமான இடத்துல, புனிதமான மௌனத்துல சொல்லுற சும்மா அமர்ந்து இருந்து சார்ஜ் போட்டுக்கோ. சார்ஜ் போடலைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நிறைய நேரங்கள்ல அந்த ஆற்றல் ஃபுல்லா ட்ரெயின் ஆகி உள்ளுக்குள்ளார ஒரு வெறுமையை நீ உணரத்தான் செய்வ. எல்லா மனிதனும், அது புத்தருக்கும் வரும், இயேசுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அழகா இயேசு வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, தனியா போ, மலை மேல ஏறி உட்கார்ந்துக்கோ. அவர் மலை மேலன்னா உள்ளுக்குள்ளார போ, உனக்குள்ளார உயர்ந்த இடத்துக்கு உனக்கு போயிரு. புனிதமான இடம், புனிதமான மௌனம், வாய் மூடி மனதை மூடி அமர்ந்திருப்பது எனர்ஜி மீண்டும் ரீசார்ஜ் செய்து கொள்வதற்கு உதவுகின்றது. சோர்வை உணர்ந்தால் ஓய்வெடு, பசிச்சா சாப்பிடு. When weary, take time out and rest. Resting allows me to gain power and strength from God. The rest, சும்மா உட்கார்ந்து என்ன நேரமும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. யார் வந்தாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்காத. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் தவறு செய்யாமல் ஆற்றலுடன் செயல்பட உனக்கு ஒரு புனிதமான ஓய்வு ரொம்ப 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 அவசியம். Rest until every care and worry and fear have gone, and then tide of peace and serenity and love and joy will flow into your consciousness. உள்ளுக்குள்ளார கவலை எல்லாம் இருந்ததுதானே சரிதான். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு நேரத்தை உட்கார்ந்துரு, ஓய்வெடு, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பழம் தானா கனிஞ்சு வரும். தானா கனிய ஏன்டா தடியால் அடிச்சு மீட்டிங்கா போய் சுத்தி தேவையில்லாத வேலையை பார்த்து எதுக்கு நீ பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க? சும்மா உட்காரு, எல்லாம் சரியாகி போயிடும். எந்த இடத்துல நீ வலு இல்லாம இருக்க அப்படின்னா அந்த இடத்துல வலுவை உண்டாக்குறதுக்கு, சார்ஜ் போடுறதுக்கு ஒண்ணும் செய்யாம முதல்ல சும்மா உட்கார்ந்துரு, ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிடுவார். I pray that I may rest and become recharged. I pray that I may rest and become recharged. ஓய்வு எடுத்து புத்துயிர் பெற்று நான் வாழ வேண்டும் என ஆண்டவமை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may pass and wait for renewing my strength. இறையர் பேராற்றல் எனக்கு புத்துயிர் அளித்து புத்துயிர் தரும் சக்தியை தரும் வரை பொறுமையோட உட்கார்ந்து இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நான் வலு இல்லாம இருக்கேன் ஆண்டவா அப்படி சொல்லிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உனக்கு வலுவாக்க போறாரு. நீ உன்னுடைய மனித முயற்சியால எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஓய்வு எடுத்தா தானா நடக்கும். அந்த ஓய்வைத்தான் புனிதமான மௌனத்துல, புனிதமான இடத்துல சொல்லற சும்மா அமர்ந்து இருக்கிறது தான் ஓய்வுன்னு சொல்றாங்க. அதுதான் சார்ஜிங் பாயிண்ட். ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்ச இயக்க சக்தியோட, பிரபஞ்ச இயக்க பேராற்றலோட, விஸ்வ சக்தியோட, பராசக்தியோட ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு தொடர்பு உண்டாகிற நேரத்துல ஓய்வு நிலையில நீ சார்ஜ் ஆயிப்ப. எந்த இடத்துல வீக்கா இருக்கிறியோ அந்த இடத்துல நீ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆயிப்ப அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. நீ தொகுத்து பார்த்தோம்னா will only be as strong as its weakest link. ஒரு சங்கிலியோடைய பலம் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? அது ஏற்கனவே வலுவான இணைப்பா அந்த சங்கிலியோடைய பலத்தை சொல்ல முடியும்? பலம் அதனுடைய வலுவற்ற இணைப்பு. பல இணைப்புகள் இருக்கு. அந்த இணைப்புல எந்த இணைப்பு வலுவற்ற இணைப்பா இருக்குதோ அதைத்தான் சங்கிலியுடைய ஒட்டுமொத்த பலமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த வெயிட் போட்டோம்னா அந்த சங்கிலி அறுந்து போயிடும். எங்க அந்த வீக்கஸ்ட் லிங்க்ல விட்டு போயிடும், அறுந்துரும். எனது ஒட்டுமொத்த பலம் நான் எந்த இடத்தில் பலகீனமாக இருக்கிறேன் என்பதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுவதால் என்னை பலப்படுத்தும் பணியை நான் செய்ய விரும்பினால்
அந்த பணியை நான் எந்த இடத்துல பலகீனமாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டு நான் செய்யணும். அப்ப நான் எந்த இடத்துல பலகீனமா இருக்கேன்றதை தெரிஞ்சு கொள்றது என்னுடைய மனித அறிவுக்கு தெரியவே தெரியாது. அது என்னுடைய பலத்தை தான் பார்க்குமே ஒழிஞ்சு எந்த இடத்துல நான் பலகீனமா இருக்கேன்னு எனக்கு சுட்டி காட்டவே காட்டாது. மனுஷ அறிவு நான் ஏற்கனவே பணம் வச்சிருக்கேன், வேலை வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னு தான் காட்டும். அழகா இருக்கேன், 6 அடி உயரத்தோட இருக்கேன், எனக்கு எந்த நோயும் இல்லை, சுகர் இல்லை, பிரஷர் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ளார கோபம் குப்பம் வருது. அழுத்தம் 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 ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு மாற்றம் உனக்குள்ளார அப்படியே தங்கி போயிடுச்சுன்னா நீ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மனுஷனா மாறி போயிருவ. ஏதாவது ஒரு நேரத்துல கோபம் வருது, பயம் வருது, பொறாம வருது, ரைட்டு, ஓகே, அந்த நேரத்துக்கு ரைட்டு. என்னைக்கோ உருவான ஒரு கோபம், என்னைக்கோ உருவான ஒரு பயம், என்னைக்கோ உருவான ஒரு காமம் உள்ள தங்கி போயிடுச்சு அப்படின்னா வாழ்றதுக்கு பிரயோஜனம் இல்லாத மனுஷனா மாறி போயிடுறேங்கிறது ஒரு எளிமையான உண்மை. உனக்கு புரியலையா? உன்னுடைய மனசுல சங்கிலி தொடர் போல எண்ணங்கள் உருவாக்கி உணர்வுகள் அவை குறித்த சிந்தனைகள் வர்ற வண்ணம் இருக்குது. வலுவற்ற சிந்தனைகள் உங்ககிட்ட தங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ எந்த வகைக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுதானே. ஏதோ ஒரு அழுத்தத்தால மனசுல உருவாகக்கூடிய மன மாற்றத்தை குடிநோயாளி தன்னுடைய மனசுல நிலையாக இருப்பதற்கு அனுமதித்து விட்டால் அவன் இந்த சமுதாயத்துல பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா அவன் போயிடுவான் தானே. அதுதான் இன்னைக்கு சிந்தனையுடைய வரியாக சொல்லியிருக்கு. If I fail in the day-to-day program, in all probability it will be at the weakest point. மேக்சிமம் பணம் குடிக்க போயிடுவேன், அல்லது ஏதாச்சும் ஒரு அடிக்டிவா ஒரு பிஹேவியருக்கு நான் வந்துட்டேன்னா அந்த அடிக்டிவ் பிஹேவியருக்குள்ளார போயிடுவேன். வலுப்படுத்துறதுக்கு பதிலாக அடிக்டிவ் பிஹேவியருக்குள்ளார போய் அடிக்டிவ் பிஹேவியரால நான் வலுப்பெற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஎம் மீட்டிங் வர்றதுனால எனக்கு வலு கிடைச்சிடும். இல்ல, ஏஎம் மீட்டிங் சொல்லக்கூடிய ப்ரோக்ராம நீ ஃபாலோ பண்ணாலும் உனக்கு அந்த வலு கிடைக்கும். என்பது நம்முடைய வலுவற்ற புள்ளி. அந்த புள்ளியில் வலுப்பெற நாம ஏஏ தோழமைக்கு வருகின்றோம். குடிநோய் எனது வலுவற்ற புள்ளி என்பதை நான் கண்டுணர எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியுடைய துணை இல்லாம அதை கண்டுபிடிக்க கூட முடியாது. எனக்கு அடிக்கலாம் பிரச்சனையே இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் எப்ப வேணாலும் நல்ல நிலைமைக்கு வந்துருவேன், குடிக்கல நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த நினைப்பு தாண்டா உன் பொழப்ப கெடுக்கும். நான் சீர் செய்து வாழ எனக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த சக்தி, நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் அது எனக்கு வேணும். Great faith and constant contact with the power to get from the good orderly direction of God helps me discover God and undergird my weakest point with the strength not of my own. எனக்கு அந்த என்னுடைய மனித மூளைக்கு அந்த பலம் கிடையாது. மனித மூளையும் தாண்டி என்னுடைய அந்த கான்சியஸ்னஸ் தான் அந்த பவர் இருக்கு. ஒரு நிலைப்பட்ட சக்தியாக நீடித்து நிலைப்படுவதற்கு அந்த கான்சியன்ஸ் தான் எனக்கு வழி காட்டுது. அதுக்கு சரண்டர் ஆகிறப்ப உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அது சரண்டர் ஆகிறப்போ உனக்கு எமோஷனல் ரெகுலேஷன், உணர்வு கட்டுப்பாடு கிடைக்கும். உன்னுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தியான மன கட்டுப்பாடு உனக்குள்ளார வரும். இன்டெலிஜென்ட் ஃபெய்த், அதுதான் திரும்பவும் சொல்றாங்க, அறிவு சார்ந்த நம்பிக்கை. அறிவு சார்ந்த உண்மை நம்பிக்கை உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு உதவும். அறிவு சார்ந்த ஒரு நம்பிக்கை ஒண்ணு சுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் மேல அன்போடையும் பரிவோடையும் வாழ்வதற்கு உனக்கு உதவும். அறிவு சார்ந்த நம்பிக்கை நான் என்ன செய்யணும் அப்படின்ற என்னுடைய வேலையை புரிஞ்சு கொண்டு அந்த வேலையை திறம்பட செய்வதற்கு எனக்கு ஆற்றலை கொடுக்கும். கண்ட்ரோலிங் மை ரெகுலேஷன், என்னுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்றேன்னா, நான் வீக்கா இருக்கிறேன்றதை ஏற்றுக்கொள்றேன்னா, எந்த இடத்துல வீக்கா இருக்கிறேன்றதை கவனிக்கிறேன்னா, இந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அடையாளம் கண்டு கொள்றேன்னா, ஆழமாக சிந்தித்து செயல்படுறேன்னா, என்னுடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பு பண்றதுக்கு ஏதாவது பண்றேன்னா, இல்ல ஏற்கனவே நல்லா ஆயிட்டேன், நல்லா வேலை எனக்கு பெரிய நினைப்பு என்ன பொழப்பு கிடைக்குதுன்னா, நான் நல்லா ஆயிட்டேன், அவ்வளவுதான், இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நான் இங்க வீட்டு மீட்டிங் வர வேண்டியதே இல்லை, போய் உட்காந்து ஐபிஎல் மேட்சை பார்த்து உட்காந்துருக்கலாம். வர வேண்டிய அவசியமே இருக்காது. உணர்ச்சியற்று இருப்பது என்னுடைய எனக்கு அல்ல. எனக்கு உணர்ச்சியில் இருக்கும். என்னுடைய உணர்வுகள் மேல உரிய கட்டுப்பாடு அறிவு சார்ந்த நம்பிக்கையால பெறுவதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நான் முன்னேறேன்னா தியானத்துக்கு போ, இறையாறு பேராற்றல்
நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை உறுதியா நம்பி அந்த வழிகாட்டுதலுக்கு அர்ப்பணிப்போட சரண்டரோட நீ சரண்டர் பண்ணு. உனக்கு அந்த ரீசார்ஜ் தேவை. நிச்சயமா நிறைய நேரத்துல எனர்ஜி ட்ரெயின் ஆகி போயிருக்கும். ரீசார்ஜ் பண்றது எப்படி? ஒரு புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆயிடும். Commune with God in quiet times until life turns towards God. உனக்குள்ளார ஆற்றல் ஆனாக பொங்கி வர ஆரம்பிக்கும். நேரங்கள் ஆற்றல் ட்ரெயின் ஆகி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வரும். சோர்வை உணர்ந்தால் ஓய்வெடு. When weary, take rest. Take time out and rest. Resting allows me to gain power and strength from God. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில தவறு செய்யாமல் ஆற்றலோட செயல்பட ஒரு புனிதமான ஓய்வு உனக்கு தேவை. Rest until every care and worry and fear மறைஞ்சு போகிற வரைக்கும், உள்ளார உள்ள உணர்வு தருமாற்றங்கள் மறைஞ்சு போகிற வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து உன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கோ. சார்ஜரை போட்டுக்கோ. போட்டுட்டு அதுக்கப்புறமா செயல்படு. சார்ஜ் ட்ரெயின் ஆகும், இன்னொருத்தர சார்ஜ் போடு. இதுதான் வாழ்க்கை. I pray that I may rest and become recharged. ஓய்வு எடுத்து பெற்று நான் வாழ வேண்டும் என ஆண்டவரை வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may pass and wait for the renewing of my strength. பேராசிரியர் எனக்கு புத்துயிர் சக்தியால் அந்த சக்தி தரும் வரை நான் பொறுமையோட புனிதமான மௌனத்துல சொல்லறக்குமா அமர்ந்திருக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக் கொள்கின்றேன் அப்படின்ற பிரார்த்தனையோட இன்றைய சிந்தனை முடிவடைகின்றது. ஸோ இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கடந்து சென்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இன்றைய இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமையணும்னு இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச். ஓ டியர் தேவா. தேங்க்யூ.